சமூகம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் ஆய்வு பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறி வருவதனால் பணிய கைதிகளின் விடுதலை தாமதமாகலாம் என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். காசாவுக்கு கிடைக்க வேண்டிய மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தொடர்ந்து நிறுத்தி வருவதனால் ஹமாஸ் தரப்பு பணிய கைதிகளை ஒப்படைக்க தாமதம் செய்ய முடிவெடுத்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டிய 12,000 மருத்துவ உதவிக்கான வாகனங்களில் இப்போது வரை 8,500 தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தினமும் அனுமதிக்கப்பட வேண்டிய 50 பெட்ரோல் டீசல் டேங்கர்கள் 15 என்கின்ற எண்ணிக்கையில் தான் அனுமதிக்கப்படுகின்றன. தற்காலிக வீடுகள் 60 லட்சம் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இதுவரை ஒன்று கூட அமைக்கப்படவில்லை. குடிசைகள் வெறும் 20,000 மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி செய்வதன் மூலம் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியிருக்கிறது என ஹமாஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் மறுபுறம் இஸ்ரேல் வேறு சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதாவது 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் எனில் ஹமாஸ் தலைவர்கள் காசாவை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும். அல் ஹஷாம் படையணி எனும் அமைப்பு கலைக்கப்பட வேண்டும். இஸ்ரேலின் மீதமிருக்கும் 76 பணிய கைதிகளை விடுவிக்க உத்தரவாதம் தர வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வலியுறுத்தியுள்ளார். இன்றும் கூட 10 பாலஸ்தீனர்களை இஸ்ரேலின் ஸ்னைப்பர் குழு கொலை செய்திருக்கிறது என ஹமாஸ் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் இஸ்ரேல் சிறையில் மோசமான நிலையில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் பற்றியோ போதுமான உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்பாமல் தடுத்து வைத்திருப்பது குறித்தோ நெதன்யாகு எதுவுமே குறிப்பிடவில்லை. இந்த பிரச்சினை காரணமாக ஹமாஸ் அமைப்பு தங்கள் வசம் இருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க கூடுதலான நாட்களை எடுத்துக் கொள்ளும் என சொல்லப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட போவது இஸ்ரேல் மக்கள்தான். தங்கள் உறவினர்களை உடனடியாக மீட்டுக் கொடுக்க வேண்டும் என இஸ்ரேலியர்கள் தெருவில் இறங்கி போராட தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஹமாஸ் மீது புதிய போரை தொடங்குவதாகவும் காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்தை செயற்படுத்த இருப்பதாகவும் இஸ்ரேல் அச்சுறுத்தியுள்ளது. பணிய கைதிகளை ஹமாஸ் படைகள் விடுவிக்க மறுப்பதனால் தங்களுக்கு வேறு வழியில்லை என இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என ஹமாஸ் படைகள் கூறிய சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் குறித்த பதிலை வெளியிட்டுள்ளார். கடந்த மாதம் நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காப்பாற்ற கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் போராடி வருகிறது. அதே நேரத்தில் ஹமாஸ் படைகளின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் ஹீரோவில் இருப்பதாக கூறியுள்ளது. இந்த போர் நிறுத்தம் 15 மாதங்களுக்கு மேலான சண்டையை பெருமளவில் நிறுத்தியுள்ளது. மேலும் இஸ்ரேலிய காவலில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஈடாக இஸ்ரேலிய கைதிகள் சிறிய குழுக்களாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளனர். ஆனால் தற்போது 42 நாள் முதல் கட்ட ஒப்பந்தமானது அதிகரித்து வரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்டம் குறித்து இன்னும் உடன்படாத இரு தரப்பினரும் மீறல்கள் குறித்து பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது போர் மீண்டும் தொடங்கக்கூடும் என்ற கவலையை தூண்டியுள்ளது. சனிக்கிழமை ஹமாஸ் பணிய கைதிகளை விடுவிக்க தவறினால் இஸ்ரேல் தனது போரை மீண்டும் தொடங்கும் என காட்ஸ் எச்சரித்துள்ளார். ஹமாஸ் படைகளின் முடிவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளார். இதேவேளை பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவு காசாவில் எஞ்சியுள்ள பணிய கைதிகள் தொடர்பில் ஒரு பயங்கரமான அச்சுறுத்தலை விடுத்துள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்துவிடக் கூடும் என்ற நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அந்த ஆயுத பிரிவு கடும் எச்சரிக்கை விடுத்தது. நெதன்யாகுவின் நடவடிக்கைகளை பொறுத்தே பணிய கைதிகளின் எதிர்காலம் எனவும் எச்சரித்துள்ளனர். சனிக்கிழமைக்குள் இஸ்ரேலிய பணிய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க தவறினால் மீண்டும் காசாவில் சண்டையை தொடங்குவதாக நெதன்யாகு அச்சுறுத்தியதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை 6வது பணிய கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வார தொடக்கத்தில் ஹமாஸ் படைகள் முடிவு செய்யப்பட்ட விடுதலையை ஒத்திவைப்பதாக அறிவித்திருந்தது. மேலும் முக்கிய மனிதாபிமான உதவிகளை காசாவிற்குள் நுழைய இஸ்ரேல் அனுமதிக்க தவறியதை காரணம் காட்டியது. ஆனால் பணிய கைதிகள் தொடர்பில் நெதன்யாகு விடுத்துள்ள மிரட்டலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் உறுதி செய்துள்ளார். எஞ்சிய 76 பயண கைதிகளும் சனிக்கிழமை விடுவிக்கப்படாவிட்டால் அது அழிவு பாதைக்கான முடிவு எனவும் ஹமாஸ் படைகளை அவர் எச்சரித்தார். இதனிடையே சர்ச்சையை தீர்க்க இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இரு தரப்பினருடனும் மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் என அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது. நேற்று ஹெய்ரோவில் ஹமாஸ் தூதுக்குழு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட நிலையில் ஹமாஸ் குழுவிற்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த பின்னர் இஸ்ரேல் காசாவில் போரை மீண்டும் தொடங்குவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை 21 பயண கைதிகளுக்கு பதிலாக 730 பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைன் இனி திரும்ப பெற முடியாது என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் கூறியுள்ளார். இதன் மூலம் கிரீமியா, டான்பாஸ் ஆகிய பகுதிகளை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டதற்கு அவர்
மறைமுக அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கருதப்படுகிறது. இது குறித்து அவர் பேசியதாவது, ஐரோப்பிய பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இனியும் முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையில் அமெரிக்கா தற்போது இல்லை. தற்போதைய நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பிலும் சீன அச்சுறுத்தலை எதிர்கொள்வதிலும் மட்டுமே அமெரிக்கா கவனம் செலுத்துகிறது. எனவே ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் ராணுவத்துக்கு ஆதரவு அளிப்பதில் ஐரோப்பிய நாடுகள் தான் இனி முன்னிலை வகிக்க வேண்டும். மேலும் நேட்டோ ராணுவ கூட்டமைப்புக்கான நிதி உதவியை ஐரோப்பிய நாடுகள் அதிகரிக்க வேண்டும். உக்ரைனை பொறுத்தவரை அங்கு போரை நிறுத்தி நிரந்தர அமைதியை எட்ட வேண்டும் என்பதுதான் அதிபர் டொனால்டு டிரம்பின் நிலைப்பாடாக உள்ளது. அத்தகைய அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை இனி திரும்ப பெற முடியாது என்பதனை உக்ரைன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். உக்ரைன் எல்லைகளை 2014க்கு முன்பு இருந்த நிலைக்கு மாற்ற முடியாது என்பதனை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வதுதான் அந்த நாட்டில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கும். ஒரு மாயையான இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது போரை நீண்ட நாட்களுக்கு இழுத்தடித்து இன்னும் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்குவது குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் பேசியதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தமது சமூக ஊடக பக்கத்தில் தெரிவிக்கையில், எங்கள் அமைப்புகள் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம். மேலும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை அழைத்து பேச்சுவார்த்தை தொடர்பில் தகவல் தெரிவிப்பதன் மூலம் முறைப்படி தொடங்க இருக்கிறோம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே புடினும் ட்ரம்பும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தொலைபேசியில் பேசியதாகவும் இருவரும் சந்திக்க ஒப்புக்கொண்டதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை உறுதி செய்துள்ளது. மேலும் உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் அந்தஸ்தை அளிப்பது போருக்கான தீர்வாக அமெரிக்க நிர்வாகம் கருதவில்லை என்றே கூறப்படுகிறது. உக்ரைன் ஆதரவு நாடுகளின் உறுப்பினர்களுடன் நேட்டோ தலைமையகத்தில் சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்த ட்ரம்பின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் உக்ரைன் போர் தொடர்பில் வெளிப்படையாக பேசியுள்ளார். குறித்த சந்திப்பில் உக்ரைனுக்கு ஆதரவாக 40 நாடுகள் கலந்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தான் உக்ரைன் ஜனாதிபதியாக விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசி வாயிலாக பேசியதாக தெரிவித்துள்ளார். தான் ஜெலன்ஸ்கியுடன் பேசியது குறித்து பேசிய ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி சமாதானத்தை விரும்புவதாக தெரிவித்துள்ளார். நான் இப்போதுதான் உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் பேசினேன். புடினை போலவே ஜெலன்ஸ்கியும் சமாதானத்தை தான் விரும்புகிறார் என கூறியுள்ளார் ட்ரம்ப். இத்துடன் இன்றைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.